அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 6ஆம் அதிகாரம் 7வது இறை வார்த்தையின் முதல் வரி. நீங்கள் ஒருவர் மீது மற்றவர் வழக்கு தொடருவதே உங்களுக்கு தோல்வியாகும் என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார். தங்கள் பகைவர்கள் செய்த குற்றங்களை மனதார மன்னித்து தங்கள் பகைவர்களை அன்பு செய்து வாழ்கிற அத்துணை மனிதர்களும் உலகத்தின் அதிபதியாகிய சாத்தானை வென்றவர்கள். மாறாக தங்கள் பகைவர்கள் செய்த குற்றங்களை மனதார மன்னிக்காமல் அவர்களை பகைத்து அவர்களை வெறுத்து அவர்கள் மீது வழக்கு தொடர்கிற அத்துணை மனிதர்களும் சாத்தானிடம் தோற்று போனவர்கள் என்ற ஒரு அழகான சத்தியத்தை புனித பவுல் இந்த இறை வார்த்தைகளில் பதிவு செய்கிறார். பகைவர்களையும் அன்பு செய்யுங்கள் என்ற இயேசுவின் வார்த்தையின்படி தங்கள் பகைவர்கள் செய்த குற்றங்களை மனதார மன்னித்து தங்கள் பகைவர்களை அன்பு செய்து வாழுகிற மனிதர்கள் இயேசுவின் சாட்சிகளாக, இயேசுவின் சீடர்களாக, சீடத்திகளாக, மறு கிறிஸ்துவாக இந்த உலகில் வாழ்வதால் அவர்கள் இம்மையிலும் மறுமையிலும் ஆசி பெற்ற மக்களாக வாழ்வார்கள். மாறாக உங்கள் பகைவர்களையும் அன்பு செய்யுங்கள் என்ற இயேசுவின் வார்த்தையின்படி தங்கள் பகைவர்கள் செய்த குற்றங்களை மனதார மன்னிக்காமல் அவர்களை வெறுத்து அவர்கள் மீது வழக்கு தொடர்கிற அத்துணை மனிதர்களும் இயேசுவின் சாட்சிகளாக, இயேசுவின் சீடர்களாக, மறு கிறிஸ்துவாக வாழ தவறுவதால் அவர்கள் இம்மையிலும் மறுமையிலும் ஆசீரை இழந்து வாழ்வார்கள் என்ற ஒரு அழகான உண்மையை புனித பவுல் இந்த இறை வார்த்தைகளில் பதிவு செய்கிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, விண்ணக ராஜ்யத்தை சொந்தமாக்கிக் கொள்ள கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டு பெயர் சொல்லி அழைக்கப்பட்ட மக்கள் நாம் என்பதை உணர்ந்தவர்களாய் இயேசுவின் வார்த்தைகளை வாழ்வாக்குவோம். பகைவர்களையும் அன்பு செய்து வாழ்வோம். இயேசுவின் சாட்சிகளாக மறு கிறிஸ்துவாக இந்த உலகில் வாழ்வோம். அப்பொழுது பரலோக பிதா இந்த உலகிலும் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் நமக்கு பரிசாக தருவார். இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜெபத்திற்குள் கடந்து செல்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, அப்பா, இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்திருக்கிறீரே, உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம். விண்ணக ராஜ்யத்தை சொந்தமாக்கிக் கொள்ள அழைக்கப்பெற்ற மக்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்று சொல்லி உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களோடு பேசினீரே, அப்பா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். விண்ணக ராஜ்யத்தை சொந்தமாக்கிக் கொள்ள உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்ட நாங்கள் உம் மகன் இயேசுவின் வார்த்தைகளை இந்த உலகில் வாழ்வாக்கி நாங்கள் வாழும் போது, அப்பா, இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் எங்களுக்கு மணி முடியாக சூட்டுவீராக. அப்பா பிதாவே, இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒளி பீடத்திலிருந்து தேவரீர் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. அப்பா, இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவான ஆசீரால் மன நிறைவோடு, மன மகிழ்ச்சியோடு, மன அமைதியோடு, நலமோடு வாழ கிருபை செய்வீராக. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.